இங்க இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவன் புருஷன்கிட்ட போய் பால் எடுத்துட்டு போய் கொடுத்தா. என்ன இப்போ பாலை கொடுத்தா பாதி குடிச்சிட்டு நீ பாதி குடிப்பியா, எல்லாத்தையும் நானே குடிச்சிடுறேன்னு சொல்லி அவன் குடிச்சிட்டு கொடுக்குறான். ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டா, உன் மூஞ்சி எடுத்துட்டுலாம் இங்கே வராத, கல்யாணத்தில் உன்னை பார்த்து எல்லாரும் கருப்பா இருக்குன்னு எப்படி சொன்னாங்க, நீ பெட்ல கூட படுக்கூடாது, கீழே இறங்கி படுன்னு. இந்த பொண்ணு கீழே படுக்கிறா, தனியா போய் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட மாமியாரோ பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கருப்பா இருந்தா ஏன் திரும்ப கல்யாணம் பண்ண, என் பையனுக்கு ஜாதக தோஷம், அந்த பொண்ணு வீட்டில் வர நிறைய காசு கொடுத்தாங்க, அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு தலை விதியேன்னு உட்காந்துருக்கோன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணும் பின்னாடி நின்று கேட்டு ஃபீல் பண்ணி போய்கிட்டு இருக்கா. மாமியாரோ பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, உன் பொண்டாட்டியை கூட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடான்னு. ஆல்ரெடி ஊர்ல இருக்கவங்களாம் என் பொண்டாட்டியை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. கூட்டு பொண்ணா எனக்கு தான் அசிங்கன்னும் போது, டே நீ காசுக்காக தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கடா, நம்ம நிறைய காசை வேற வாங்கியிருக்கோம், நீ இப்போ இந்த பொண்ணை கூட்டு போகலன்னா நம்ம மேலே சந்தேகம் வரும், நீ எதுக்கும் கூட்டு போயிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. இவனும் அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வரான். நான் உன்னை சொன்னல என் பக்கத்தில் நடந்து வராதுன்னு, 2 அடி பின்னாடியே தள்ளி வான்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டுறான், அழுதுகிட்டு இருக்கா. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தவொடனே நடிக்க ஆரம்பிச்சிடறான். தோல்ல கையை போட்டு என் பொண்டாட்டி வந்து செம்ம டயர்டில் இருக்கா, கோயிலில் வந்து நல்ல கூட்டம் அப்படின்னு உடனே அதுக்கேமா பேசாமல் இருக்கேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இவன் எதுவுமே பேசலன்ன உடனே அவங்களுக்கும் சந்தேகம் வருது, இவன் உள்ளே கூட்டு போயிடுறான் பொண்டாட்டியை. ஆனால் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் தனியாக பேசும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலம்மா, நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு காசுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. அப்போ இவ்வளோ நல்லா தானே பேசினாருன்னு கேட்டால் அது ஃபுல்லாக நடிப்புமான்னு சொல்லி நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ பண்ணுறான் அவன், இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு வந்துரு, ஆனால் வர்றதுக்கு முன்னாடி நீ அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும், உன்ன மாதிரி கருப்பாக இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாமான்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு பெட்டில் வந்து படுத்திருக்கா. புருஷகாரன் வந்து கேட்குறான், காலில் தோளில் கை போட்ட உடனே பெட்டில் ஏற்படுத்திட்டா, கீழே இறங்கிட்டின்னு சொன்னா, அதெல்லாம் இறங்க முடியாது, நீ தானே தாலி கட்டினா, நான் இங்கே தான் படுப்பேன், வேணா பக்கத்தில் படு, இல்லைனா அந்த பக்கம் போயிடணும். நான் இவன் டென்ஷனில் கையை பிடிச்சிருக்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் வீட்டில் கொடுத்த காசை வச்சு தானே உன்னோட கடனெல்லாம் அடைச்ச, இல்லைனா இன்னும் தெருவில் திரிஞ்சிருப்பேன்னு சொல்லி அவனை திட்டி விட்டுடுறா. அடுத்த நாள் இந்த பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா வர வச்சு அவன் முன்னாடி சொல்லிடுறா, இவனுக்கு வேணான்னு சொல்லி. என்னாச்சுன்னு அவங்க அப்பா கேட்டால், நான் கருப்பாக இருக்கேனா, இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, சின்ன வயசுலேருந்து நான் இந்த கலர் தான், உனக்காகலாம் என்னால் மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், இன்னொரு தடவை என் கலரை பற்றி யாராவது பேசினீங்கன்னா மரியாதை கெட்டுருன்னு சொல்கிறா. இவன் கையை வாங்கும்போது அவங்க அப்பா சொல்லிடுறாரு, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதால தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இவன் இப்படிப்பட்ட ஆள் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன், நீ வாமா போவன்னொன்னே இந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு வந்துடுறா.